வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இன்றைக்கி குக் வித் கோமாளியில் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிப்பியில் பிரியங்கா செஞ்ச தேங்காய் பர்பி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருங்கின பிறகு இதில் 1.25 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காவை லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. தேங்காவை இந்தளவுக்கு வதக்கினாலே போதும். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை வெள்ளை எது வேணால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுத்தமான நாட்டு சக்கரையாக இருக்கிறதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ இந்த நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நாட்டு சக்கரையில் இருக்க ஈரப்பதம்ல போய் இந்த தேங்காய் பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த தேங்காய் பர்பி நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இப்போ இதை நம்ம இறக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் இந்த தேங்காய் பர்பியை மாற்றின பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக நல்லா டைட்டாக லெவல் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம நல்லா சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சூடு ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் பர்பி ரொம்ப சூடு ஆறிட்டாலுமே கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு இதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி குக் வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.